இருக்கமா இங்க வாங்க. உங்க ஃப்ரெண்ட் மயங்கி விழுந்துட்டாரு, எப்படி தட்டுவீங்க? ஆளால சார் நான் எழுப்பிடுவேன். எப்படி எழுப்புவீங்க? தோள்பட்டை சார் உங்களுக்கு இருக்கு. அதான் எப்படி அப்படின்னா அவன் காலுக்கு பக்கத்துல போய் கடை மூட போகுதுன்னு சொன்னாலே போதும். கடை மூட போகுது தண்ணி ஓகே, கத்தி எழுப்புங்கம்மா. தோள்பட்டை ரெண்டு இடம் போடணும். மூச்சு பாருங்க. ஓகே, இப்போ மூச்சு இல்ல, ஷார்ட் ரெசிபியா. நல்லா சொல்லமா. 3 4 5 6 7 8 9 10 11 12 13 கை நல்லா வச்சு அழுத்தணும். 18 19 20 21 22 23 24 25 ஓகேடா. வெரி குட். நான் சொல்லுங்க 30 டிகிரி. ஃபர்ஸ்ட் கிட்ட நான் லேசா பாத்திரத்துல கை வச்சா எரிச்சலா இருக்கும். உடனே திறந்து விட்டு ஓடுற தண்ணில கை வைங்க 5 நிமிஷம். அந்த செகண்ட் டிகிரி எப்படி மாறும்னா சுட்ட இடத்துல கொப்பளம் வந்துச்சுன்னா அது ரெண்டாவது டிகிரி. அந்த கொப்பளத்தை என்ன பண்ணாதீங்க, உடைக்க கூடாது. ஏன்னா நம்ம உடம்பே தயாரிச்சு இருக்கிற சுத்தமான ஒரு மெடிசன். அது உடைச்சு தண்ணி வெளியேற்றிட்டீங்கன்னா காயமாயிடும். அதை உடைக்காம வச்சிருக்கோம். அது மேல இட்லி மாவு, தோசை மாவு, சப்பாத்தி மாவு, வாழை மட்டன் பேஸ்ட், அது கோதுமை தோசைப்பா மாவு இல்ல சார். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சம் கசாயம் போட்டு மசாலா சார், மசாலா மசாலா அதெல்லாம் வைக்க கூடாது. நடந்துட்டு மசாலா உருளைக்கிழங்கு எதுவுமே வைக்காதீங்க. சோ அதை அப்படியே விட்டுருங்க. இது செகண்ட் டிகிரி. மூணாவது டிகிரினா தீ பிடிச்சிட்டாங்கன்னா ஊருக்குள்ள நிக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? எதுக்க போய் நிக்காது. அதுக்கான ஃபர்ஸ்ட் எய்டு, தீ பிடிச்சிட்டா ஒருத்தன் ஓடி வரானா செய்ய வேண்டிய ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு, ஓடி போய் நீங்க ஒளிஞ்சுக்கணும். நம்ம பிடிச்சிருவோம். அதனால அவனுக்கு தெரியாம ஓடி போய் ஒளிஞ்சுக்கணும். பின்னாடி கரெக்டா உட்கார்ந்து வந்து டீச்சர் உங்களுக்கு ஒளியவே தெரியல பாருங்க அப்படின்னு. அப்ப அவனுக்கு தெரியாம ஒளிஞ்சிருக்கும். ஒளிஞ்சிருந்து அவன் கண் பார்வைக்கு தெரியாம அவன் காலுக்கு இடையில ஒரு கம்பு இல்லைன்னா ஏதாச்சும் தடுமாறி விழுந்துட்டான்னா அவன் என்ன ஆரம்பிச்சிடும்? ரோல் ஆரம்பிச்சிட்டான்னா அந்த தீ எல்லாமே என்ன ஆயிடும்? தீ கட்டான உடனே நீங்களும் அவன் தான் இருக்கீங்கன்னா உடனே நீங்க அந்த கூட்ட கூடத்துக்கு முன்னாடி டக்குன்னு அவன் உடம்புல இருக்கக்கூடிய தோடு, செயின், கம்பல், அரணாங்கி எல்லாம் காட்டிட்டு ஓடினோம். என்னமா போட்டுக்கலாம் டக்கு 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 டக்குன்னு என்ன பண்ணிடணும்? காட்டிட்டு ஓடினோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் சார்ஜா அந்த ஹீட் அது அப்சர்வ் பண்ணிடும். நீங்க தீ அணைச்சிட்டு ஆம்புலன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ஹீட்டை எது கொடுக்கும்? அது மெட்டல்ஸ். சோ அப்ப எல்லாத்தையும் கலக்கி வச்சுட்டு இப்ப எரிச்சல் தாங்க முடியாம தண்ணி 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 கேட்பாங்க. கொடுக்கலாமா? ஏன்னா அது வரைக்கும் நார்மல் வாட்டர். அது வாயில தண்ணி ஊத்திட்டீங்கன்னா அது என்ன வாட்டர்? ஹாட் வாட்டர். ஹாட் வாட்டரா மாறி அது எங்கெங்கெல்லாம் அந்த தண்ணி போடுச்சோ அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகி நீங்க கொடுத்த தண்ணியால தான் என்ன ஆயிடுவாரு? செத்தே போயிடுவாரு. அப்ப என்ன பண்ணக்கூடாது? நீங்க தண்ணி, டீ, காஃபி, ஜூஸ் எதுவுமே தீக்காயமானவங்களுக்கு ஊற்றக்கூடாது, மேலேயும் ஊற்றிடக்கூடாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மன உளைச்சல் ஆகிட்டே இருக்கீங்க, டென்ஷன் ஆகிட்டே இருக்கீங்க, பிபி ஆகிட்டே இருக்கீங்க, சிந்திச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா நம்மளுடைய மூளை பிரெயின் ஒரு அளவுக்கு தான் சூடாய் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடும்னா அந்த பிரெயின்ல இருக்கக்கூடிய நர்வ்ஸ் நம்ம முடி சைஸ்க்கு இருக்கு. அதுல ஏதாவது ரத்த கசிவு, ரத்த உறைதல் ஏற்பட்டுச்சுன்னா ஹார்ட்ல போகக்கூடிய நர்வ்ஸ்ல பிளாக் ஏற்பட்டுச்சுன்னா ஹார்ட் அட்டாக். மூளையில ஏற்படக்கூடிய பிரெயின் ஏதாச்சும் ரத்த கசிவு, ரத்த அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதுதான் ஸ்ட்ரோக். ஸ்ட்ரோக் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸ்ட்ரோக்குக்கான ஃபர்ஸ்ட் எய்டு ஃபாஸ்ட். சொல்லுங்க. ஃபாஸ்ட். எஃப் ஏ எஸ் டி. எஃப் ஃபார் ஃபர்ஸ்டா ஏன்னா அது சொல்லுவீங்க. F for face,
ரவுண்டா இருக்கக்கூடிய நம்ம ஃபேஸ் நமக்கு ஸ்ட்ரோக் வரப்போகுதுன்னா ஒரு 4-5 மணி நேரத்துக்கு முன்னாடி ரவுண்டா இருக்கக்கூடிய ஃபேஸ் ஒரு பக்கம் கோணலா ஆன மாதிரி வாய் கோணலா இருக்கிற மாதிரி. ரெண்டாவது லெட்டர் ஏ ஃபார் ஆர்ம்ஸ். இந்த ஃபேஸ் ரவுண்டா இருக்கக்கூடிய ஃபேஸ் கொஞ்சம் கோணலா இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா உடனே நீங்க உஷாராயி அம்மா உங்க கையை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்க சொல்லுங்க. இந்த கையை தூக்குங்க அப்படின்னு தூக்க சொல்லுங்க. அவருக்கு ஸ்ட்ரோக் இல்லைன்னா 2 கையுமே ஈஸியா தூக்குவார். இந்த ரவுண்டா இருக்கக்கூடிய ஃபேஸ் எந்த பக்கம் கில்ட் ஆயிருக்கோ அந்த கை மட்டும் ஸ்ட்ரோக் நம்மளால என்ன பண்ண முடியாது. இது நம்ம டெஸ்ட் எடுக்கணும். மூணாவது லெட்டர் என்னது? எஸ் ஃபார் ஸ்பீச். பேச சொன்னீங்கன்னா அது வரைக்கும் நல்லா பேசுனவரு இந்த முகம் செஞ்சிச்சு கையை உயர்த்த முடியல. மூணாவது பேசுறீங்க என்னாச்சுப்பா உங்களுக்கு கையை தூக்க முடியும் என்னாச்சு கேட்டீங்கன்னா அவரால் என்ன முடியாது பேச முடியாது. பேச்சு கொளரும். இது 3 ஸ்டெப். நாலாவது லெட்டர் டி. டி ஃபார் டங்கா. டி ஃபார் டைம். டைம் என்னன்னா இந்த 3 டெஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா 4வது டி ஃபார் டைம் வித்தின் 3 மணி நேரத்துக்குள்ள நம்ம ஆரணில இருந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் அல்லது மருத்துவ கல்லூரி மருத்துவமனை மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிடல் ஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் அப்படிங்கிற 2 மருத்துவமனையில கொண்டு போய் நீங்க சேர்த்துட்டீங்கன்னா இந்த கழுத்துல ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. 24 மணி நேரத்துல வீட்டுக்கு வந்துடும். அதை விட்டுட்டு இது ஏதோ வேற ப்ராப்ளம் வரும். நான் ஃபேமிலி டாக்டர் பார்த்தேன், ஸ்கேன் எடுத்து பார்த்தேன், இன்னொரு டாக்டர் பார்த்தேன். இந்த 3 மணி நேரத்தை நீங்க வீட்லயும் ஹாஸ்பிட்டல்லையுமே நீங்க கழிச்சிட்டீங்கன்னா இந்த முகம் கோணலானதான் ஒரு கை காய் வராம போனது போனதான் பேச்சு வராம போனது போனது. ஸ்ட்ரோக்குங்கிறது வெரி வெரி டேஞ்சர். இதுக்கான கோல்ல நம்ம எத்தனை மணி நேரம்? 3 hours. 3 மணி நேரத்துல எங்க கொண்டு போயிடணும்? மல்டி ஸ்பெஷாலிட்டி. என்ன ஹாஸ்பிடல்? மல்டி ஸ்பெஷாலிட்டி அல்லது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் போய் பெய்டு இன்ஜெக்ஷன். கவர்மெண்ட்ல எங்க போகணும்? எம்எம்சி. எங்க இருக்கு? அடுக்கம்பாறை. வேலூர்ல அடுக்கம்பாறை. இங்க பாம்பு கடிச்சிரும். சாரி இந்த ஸ்ட்ரோக் வந்துட்டாங்கல அவங்க மன உளைச்சல் படாம நீங்க பாத்துக்கணும். எந்த அதிர்ச்சியான செய்தி என்ன பண்ணக்கூடாது உங்களுக்கு. ஓகேவா? ரெண்டாவது பாம்பு கடிச்சிருச்சுன்னா கடிச்ச இடத்துக்கு மேல கயிறை வச்சு கட்டணுமா நூலை வச்சு கட்டணுமா? பாம்பு கடிச்சிருச்சுன்னா கடிச்ச இடத்த பாருங்க 2 பல்லு இருக்கா நிறைய பல்லு இருக்கா? ஏன் சார் 2 இருக்கா சொல்றீங்களா? சோ அப்ப 2 பல்லு இருந்துச்சுன்னா பாய்சன், நிறைய பல்லு இருந்துச்சுன்னா பாய்சன். அத ஆராய்ச்சி அது எப்படி 2 பல்லு இருக்கா கடிச்ச உடனே அந்த கடிச்ச இடத்துக்கு மேல லேசா கட்டு போடணும். இறுக்கி கட்டு போடணும். லேசா கட்டு போட்டுட்டு கடிச்ச இடத்துல என்ன பண்ணுங்க? சோப்பு வச்சு கழுவுங்க. சோப்பு வச்சு என்ன பண்ணுங்க? கழுவிட்டே இருங்க. வாஷ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த பாய்சன் ரிலீஸ் ஆகும். ஏன்னா பாய்சன் அப்படிங்கிறது என்னது? ஆசிட். சோப் என்னது? நியூக்ளிக் ஆசிட். சோப்பு வச்சு வாஷ் பண்ணிட்டே இருங்க. உடனே உங்களுக்கு சந்தேகம் வரும். சார் குளிக்கிற சோப்பா துணி சோப்பா? சோப்பு வச்சு என்ன பண்ணுங்க? வாஷ் பண்ணுங்க. ஆமா. ஏன்னா எஸ்னா ஸ்பீச், டீனா டைம். இதுல போறீங்க. பாம்பு கடிச்சினா சோப்பு. 2 பல்லு தான் விஷயம். சோப்பு வச்சு வாஷ் பண்ணி விட்டுட்டே இருங்க. சரியா? ஏன் சார் அப்ப லேசா கட்டணும்? இறுக்கி கட்டிட்டீங்கன்னா பாய்சன் அங்கேயே தேங்கி நின்று அந்த கையை எடுக்கிற மாதிரி. ரெண்டாவது பதட்டத்தை குறைக்கிறதுக்கு தான் லேசா கட்டணும். பாம்பு கடிச்சாலே கடிக்கணும்னு நம்ம பொது புத்தி இருக்கும். நீங்க அந்த கட்டாம போய் சோப்பு வச்சு கழுவுனீங்கன்னா இவன் கட்டாம அவன் என்ன பண்றான்? சோப்பை வச்சு கழுவுறான் பாருங்க. அவன் பதட்டம் ஆகிட்டே இருக்கான். அவன் பதட்டத்தை குறைக்கிறதுக்கு தான் லேசா வச்சு கட்டணும். இது கடிக்க வருது அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க கையெழுத்து கும்பிட்டு கால பைரவரே காப்பாத்து போங்க. அவர் பக்கம் போங்க. கடிச்சிருச்சா? அப்படி சப்போஸ் கடிச்சிருச்சுன்னா உடனே 24 மணி நேரத்துல போய் ஊசி இன்ஜெக்ஷன் பண்ணிடணும். ஹாஸ்பிடல் ஜிஹெச். அவன் ஒரு 4 டோஸ் கொடுப்பான். இந்த மாசம் 2, அடுத்த மாசம் 2. அந்த 4 டோஸையும் போட்டு சார் நாய் கடிச்சிட்டுனா அந்த நாய்க்கு மட்டும் தான் ரேபிஸ் வருமா? இல்லை, பாலூட்டிகள் யாருக்கு ஒருத்தருக்குள்ள கடிச்சிட்டாலும் ரேபிஸ் வரும். குரங்கு பாலூட்டிகள் என்ன? நாய் பாலூட்டி, பூனை பாலூட்டி,
குரங்கு பாலூட்டி, ஆடு பாலூட்டி, நம்மளும் பாலூட்டி. எலி. அப்போ நம்மளுக்குள்ள யாரும் வெயிட் பண்ணாதான் அந்த வாய்ப்பு இருக்கு. ராபிஸ் அப்ப நாய் நம்மள கடிச்சிட்டா ராபிஸ் வைரஸ் நம்ம உடம்புல பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன செய்யணும்னா உடனடியாக லேசா பல்லு பஞ்சம் கூட இன்ஜெக்ஷன் போடணும். இல்ல சார் ஆமா. ஜிம்மி தான் கடிச்சிச்சு, நீங்க ஜூலி சூப்பர் டைப் அதெல்லாம் கடிச்சா ராபிஸ் வரான்னு அலட்சியமா விட்டுட்டீங்கன்னா 20-30 நாளைக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் வாட்டர் பாட்டில கொண்டு போய் உங்க கண்ணுல காட்டினாலே நீங்க என்ன பண்ணுவீங்க? ஹைட்ரோபோபியா. பயந்து ஓடுவீங்க. ஹைட்ரோபோபியா. ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண மாட்டீங்க. 20-30 நாளைக்கு அப்புறம் நாய் மாதிரியே பார்ப்பீங்க. நீங்க என்ன படிச்சீங்க? நாய் மாதிரியே தூத்துக்குடி கடைசியில என்ன பண்ணிடுவாங்க? வாழகை ஏக்கி பண்ணிடுவாங்களா? நாய் மாதிரி சுத்துவாங்க, சொல்லு விடு, சொல்லு விடுவாங்க. மடையில் நனையக்கூடாது. தயவு செஞ்சு உங்க குழந்தைகளை நாய் பக்கத்துல ஆடு பூனை இந்த மாதிரி பக்கத்துல நகை கீறினா கூட உடனே என்ன பண்ணுங்க? நான் கூட கேட்க போறேன். ஓகேவா? சோ இதுதான் நீங்க இந்த விஷயத்துல நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம். பசங்க கடிச்சிட்டாங்க. பசங்க கடிச்சிட்டாங்க. ஆமா. நீங்க போய் இன்ஜெக்ஷன் கடிப்பட்டவன் இல்ல கடிப்பட்டவன் போய் என்ன பண்ணுவோம்? இன்ஜெக்ஷன் போடுவோம். கடிச்சவனுக்கு இல்லப்பா, யாரை கடிச்சாங்களோ அவங்க கடிச்சவன் போய் என்ன பண்ணுவோம் சார்? பைட் வாங்கணும். ஒருத்த கடிக்கிறாங்க. தனியா நான் போய் கடிச்சிட்டேன்னா யார் ஊசி போடுறோம்? யாரை கடிச்சாரோ யார் ஊசி போடுறோம்? புரியுதா? நாங்க தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க? ஐஸ் பத்தல கொடுங்க. விரலே துண்டாயிருச்சு, மண்ணுல விழுந்துச்சுன்னா கழுவி துண்டான விரல என்ன பண்ண எடுத்து கவர்ல போட்டு அலசி அப்புறம் எடுத்துட்டு போவாங்க. அது மண்ணுல விழுந்தாலும் டஸ்ட்ல விழுந்தாலும் அப்படியே எடுத்து ஒரு பாலித்தீன் பையில போட்டு இதை அழுத்தி குடிச்சிருங்க. அந்த துண்டான விரல ஒரு பால் பாக்கெட்டை வாங்கி அதுல ஒரு கர்ச்சீப்பை சுத்துங்க. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டா அது மேல வச்சுட்டா மறைஞ்சிடும். அது மேல கர்ச்சீப்பை சுத்தி கூலிங்க குறைக்கிறீங்க. அதுக்காக ஹீட்டாக எடுத்து போக கூடாது. அந்த கர்ச்சீப் சுத்தின அந்த பால் பாக்கெட் மேல அந்த துண்டான விரல வச்சு எடுத்துட்டு போனீங்கன்னா 20 நிமிஷத்துல ஃபிட் பண்ணுங்க. இதுல எது செய்யலனாலும் அந்த விரல என்ன பண்ண முடியாது, நம்ம ஃபிட் பண்ண 20 நிமிஷத்துக்குள்ளேவா? ஆமா, 20ல இருந்து 25 நிமிஷத்துக்கு நீங்க பேசிட்டு அதை ஃபிட் பண்ண முடியும். சோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபர்ஸ்ட் இயர்ல நம்ம சொல்றோம். சோ இந்த குறிப்பிட்ட நேரத்துல இவ்வளவு விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டோம். அப்ப மயக்கமானவங்களுக்கு தண்ணி கொடுக்கலாமா வேண்டாமா? எஸ் ஆர் நோ? எழுந்து கேட்டா மொத்தமா சொல்லுங்க. கேட்டா தண்ணி கொடுக்கலாமா வேண்டாமா? நோ நோ. ஹார்ட் அட்டாக் தண்ணி கொடுக்கலாமா வேண்டாமா? அதே மாதிரி நெருப்பு தீக்காயப்பட்டவங்க தண்ணி கொடுக்கலாமா வேண்டாமா? எஸ் ஆர் நோ? இன்னையில இருந்து பாருங்க சார், வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்க தண்ணி கொடுக்க மாட்டோம். சரி, வாய்ப்பு நன்றி.